வாழ்வோம் வாழ்விப்போம். இப்போ சின்ன வயசுல ஒரு பையன் தப்பு பண்றான். தப்புக்கு மேல் தப்பு, யாரும் கண்டுக்கல. அவன் ரொம்ப அராஜகமா வளர்ந்தான். பண்ணின தப்புக்கெல்லாம் ஞானத்துல வச்சுக்கங்க. ஏன் ஞானத்தை நிறைய பேர் விரும்புறது இல்லைன்னு இங்க பாவம் மன்னிப்பே கிடையாது. பாவம் மன்னிப்பே கிடையாது. ஆனா எல்லா மதங்களும் என்ன பண்ணுதுன்னா மன்னிப்பு கொடுக்குது. தப்பு, ஏன்னா உங்களை அட்ஜஸ்ட் பண்ணணுங்கிறதுக்காக சொல்லு. இல்லைன்னா நீங்க போக மாட்டீங்க. என்கிட்ட ஒரு வந்த எனக்கு ஞானமே பிடிக்காததுக்கு ஒரு காரணம், ஐயா இவ்வளவு நாளும் என்னன்னு, உங்கள்கிட்ட மன்னிப்பே கிடையாது. எது பண்ணாலும் அதுக்கு தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணுங்கிறீங்க. கிறிஸ்டியன்ஸ்ல பாருங்க, இதுல பாருங்க, கோயில்ல போனா கூட சில சாமிக்கு பரிகாரம் பண்ணலாங்கிறீங்க. ஆனா ஞானத்துல அப்படி இல்லையே, நோ பரிகாரம். அவங்க கொடுக்கணுங்க. அப்பதாங்க நம்ம கூட்டம் வரும். நீங்க வந்தோன்னு சொன்னீங்க என்னன்னாலும் பண்ணிட்டு வா, இங்க வந்து தண்ணி எடுத்து அப்படி ஒரு தலையை சுத்தி விட்டுரு, எல்லாம் போயிரும்னு சொன்னா எவ்வளவு கூட்டம் வரும் தெரியுமா, எவ்வளவு காசு புரியும் தெரியுமா. ஐயா இங்க விட்டு கிளம்ப, நீங்க இன்னும் பேசிங்கன்னா நான் கெட்டு போயிருவேன். ஆமா, அவர் ஒரு எம்எல்ஏ. விளத்துக்கும் நீங்க போயிருங்க தம்பி, உங்க நல்லதுக்குதான் நான் சொல்றேன். வேண்டாம் ஐயா, நான் பணத்துக்காக இல்ல, தப்ப சொல்றதுக்கு இல்ல, அடிச்சு சொல்றேன், எந்த காலத்துக்கு சொல்றேன். இங்க மன்னிப்பு என்பதும் கிடையாது, அவமன்னிப்புலாம் இங்க கிடையாது ஞானத்தையும். ஆனா உடனே நடக்கலையே, இப்பவுமே நடக்கலையே சொல்லுவது தப்பு. எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்கு. தேங்காவை உள்ள வச்சுக்கிட்டு வரலையான்னு புரிஞ்சுக்கிட்டு தான் எவ்வளவு நேரம் இருக்க முடியும். அது உள்ள இருந்து ஊறி இல்லையா, முளை தள்ளி வெளியே வந்து வளர்ந்து அப்புறம் காய். நன்மைக்கும் தீமைக்கும் காலம் உண்டு. எல்லாத்துக்குமே ஒரு காலம் இருக்கிறது. காலத்தை மீற கிடையாது. அதான் கோள்கள் கையில கொடுத்துரும். நீங்க அதை மீற முடியாது. நிறைய பேர் அந்த இடத்துல தப்பு பண்றாங்க. தப்பு பண்றவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க, நல்லவங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்க. யாரும் சும்மா கஷ்டப்பட மாட்டாங்க. சில கஷ்டங்கள் கூட என்ன இருக்கும், நல்லவர்களுக்கு இருந்தா அது அவங்களுக்கு கஷ்டமாவே இருக்காது, உங்களுக்கு தான் பார்க்க கஷ்டமா தெரியும். நல்லா யோசிச்சு பாருங்க. ரமண மகரிஷிக்கு அவருக்கு வந்து கேன்சர். எல்லாரும் சொல்றாங்க டாக்டர்ஸ் எல்லாம், சாமி கேன்சர் இது இப்படி வச்சிருக்க கூடாது, இதாயிரும், ஆபரேஷன் பண்ணணும், அது பண்ணணும். எனக்கு ஒண்ணும் தெரியலையேப்பா. டாக்டர் செட் பண்ணிட்டு சொல்றாங்க கேன்சர் தான் சாமி. எனக்கு இது வழியே தெரியலையே, எனக்கு ஒண்ணுமே இல்லையே, கேன்சர் தான். அப்ப ஆபரேட் பண்ணுங்க. மெடிசன்லாம் அவர் அக்செப்ட் பண்ணவே இல்லை. இந்த மறந்து போறதுக்குலாம் அவர் வந்து இன்ஜெக்ட் பண்ணவே விடல. அதுக்கு என்ன அர்த்தம் பண்ணி உட்கார்ந்துட்டே இருக்கிறாங்க. அதுக்கு அந்த சதையெல்லாம் எடுக்கிறாங்க. அவர் பாட்டு தான் இருக்கிறார். இது இவருக்கு மட்டும்தான் இல்ல, ராமகிருஷ்ண பரமஹம்சர் இருக்கும், அவருக்கும் கேன்சர் இருந்தது. அவருக்கும் ட்ரீட் பண்ணணும்னு சொல்லி எல்லாம் பண்ணாங்க. எனக்கு அதை பத்தி தெரியவே, நீங்க என்ன பண்ணாலும் பண்ணிக்க. ஏன்னா அவருடைய நினைவெல்லாம் எங்க சஞ்சாரமாகிறது, அறிவோடு இருக்கும். இப்ப நமக்கெல்லாம் உடம்போடு இருக்கும்.